எந்த மாசுபாடும் இல்லாத அன்பு இருப்பதன் காரணமாக, எந்த மாசுபாடும் இல்லாத அன்பின் காரணமாக நம்மால் உள்ளே நிகழ்கின்ற விஷயங்களையும் இறைவனை பற்றிய உண்மைகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னாலும் எல்லா இடங்களிலும் இறைவனை நாம் காண்பதில்லை, இறைவன் வடிவாக காண்பதில்லை. எவ்வளவோ நல்ல நபர்கள், அறிஞர்கள் இறைவனை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க, காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டோம், காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டோம். இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டுலாம் போயிருப்போம் ஒரு காலகட்டத்துல. இப்ப யாராச்சும் பேச மாட்டாங்களா? ஏதாச்சும் தகவல் நமக்கு கிடைக்காதா? இறைவனை பற்றிய தகவல் கிடைக்காதா? அவரை எப்படி உணர வேண்டும் என்று யாரும் சொல்லி கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு மனசு ஏங்குது, மனசு ஏங்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த ஏக்கம் அப்படிங்கிறது இறைவனாலே கூட பொறுத்து கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்துலதான் உங்களுக்கான வழியை அவர் காட்டுவார். இந்த மாறுபட்ட சிந்தனை எல்லாத்துல இருந்தும் யாரு பேசினாலும் ஒரு இது உண்மையா இருக்குமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கு. இந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த உடல் முழுவதும் சுடலை பொடி பூசிய பெருமானை நினைக்கும் போது அந்த கேள்விகளுக்கான பதிலும் நம்முள்ளே பிறக்கும், கேள்விகளுக்கான பதிலும் நம்முள்ளே பிறக்கும். இந்த உடம்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே கெட்டு போகக்கூடியதுதான், அழிஞ்சு போகக்கூடியதுதான் அப்படிங்கிற உண்மையானது நமக்கு தெரிய வரும். இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா இறைவனை உணர்வதற்கு இது தேவை. ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இறைவனை உணர்வதற்கு இது தேவை. ஆனா இதுதான் உண்மைன்னு நினைச்சிடக்கூடாது, இந்த கூடுதான் உண்மையெல்லாம் நினைச்சிடக்கூடாது. இந்த கூட்டுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கா இருக்க வேண்டுமே தவிர, இந்த கூடே மெய் என்று எண்ணி இருத்தல் அப்படிங்கிறது பெரிய மடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறைவனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு கொஞ்சமும் நினைக்காத மனது கிட்டத்தட்ட சவத்துக்கு ஈடானதுதான், சவத்துக்கு ஈடானதுதான். இறைவனை பற்றி என்ன வேண்டும், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். மாறாக எதையும் நினைக்காம கண்ட கண்ட விஷயத்துல மூக்கம் நுழைச்சுக்கிட்டு பல விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இறைவனோட அந்த எண்ணமே இல்லாம இருந்தா அது சவத்திற்கு ஈடானதுதான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். மனம் எப்பொழுதுமே இறைவனை பற்றி எண்ணி இருந்தால் கண்டிப்பா அது பூத்து குலுங்குகின்ற பூங்காவனமாக இருக்கும். இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் இருந்தால் அது சவமாகத்தான் இருக்கும். ஓம் நம சிவாய்.